நான் இங்கே வந்து சேர்ந்தப்போ நீங்கள் செகண்ட் இயர் படிச்சிருந்தீங்க 99 எனக்கு அல்மோஸ்ட் உங்கள் பேட்ச் எல்லாருமே தெரியும். நான் எஸ்எஸ்சி ஆஃபீஸராக ஒரு 2 இயர்ஸ் இருக்கேன். உங்கள் பேட்ச் ஃபைனல் இயர் தெரியும். எனக்கு மறுபடியும் எனக்கு மிக மகிழ்ச்சியாக இந்த நாளில் நீங்கள் வந்து எனக்கு பிஎம்ஏ ஆகி இந்த மாதிரி ஒரு விழா நம்முடைய கல்லூரியை கௌரவப்படுத்திங்க. எங்களை எல்லாம் கௌரவப்படுத்திங்க. எங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் உயர என்னுடைய மனமார்ந்த வாழ்க்கையை தெரிவித்துக் கொண்டு நன்றி நன்றி வணக்கம். PT Master for us. Do you know me, sir? My name. Thank you. அன்பார்ந்த மாணவ நண்பர்களே, நீங்கள் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மே தினத்தில் நீங்கள் அனைவருமே ஓய்வாக இருந்து கொண்டாடும் நேரத்தில் நீங்கள் உங்கள் நிகழ்ச்சியை மகிழ்ச்சியுடன் கொண்டாட இந்த உங்களுடைய பாலிடெக்னிக் வந்திருப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களை எல்லாம் அழைத்து இங்கு கௌரவம் உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும், வாழ்வில் பலமாக இருக்க வேண்டும். மேலும் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ வேண்டுகொள்ளும் உங்களை உங்களை வாழ்க்கையில் குடியில் தள்ள பார்க்கும் இடர வைத்து அத்தனையும் தாண்டி நீங்கள் வெற்றியுடன் வாகை சூட்ட வேண்டும் என்ற மகிழ்ச்சியான உள்ளத்துடன் உங்களை வாழ்த்தி வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உங்களுக்கு இப்போது நிறைய தருணங்கள் கிடைத்திருக்கிறது. இந்த நேரத்தில் என்னுடைய முன்னாள் மாணவ மாணவிகளை பார்த்ததில் நான் மிக மகிழ்ச்சி அடைவதுடன் இப்பொழுது வாழ்க்கையில் நாம் சந்திப்பது சாதிப்பது எத்தனையோ இருக்கின்றது. மேலும் மேலும் நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு மேலும் வாழ்கின்ற வாழ்க்கை உங்களை சந்திப்பது நான் வார்த்தைகள் தடுவாக இருக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. Thank you, sir. Thank you so much, sir. Next, I request Parthasarathy, sir, Chemistry Department, to say a few words on stage. Please, sir. First of all, thank you for having invited me to be here since the batch 1990-2001, and also thank you for having given moment. I wish this batch a success for many more years. I also wish you and your family success. Thank you. Prakashika, please, 1 more minute. I request Jyotishwaran to honor him again. Thank you, sir. Super. So, வணக்கம் கைகள் கொடுங்க. Good morning, everybody. First of all, I thank you. Remembering me and guarding me for this occasion.
இல்லை இல்லை ஷூட்டில் போகிறேன் In 2024 November, ஈவினிங் ஒரு batch கட்டினா எனக்கு வந்து ECT department-க்காக colony and start department team has donated a RO plant. Thank you very much. அதனால உங்க batch அஞ்சாவது batch EC பொறுத்த வரைக்கும் அஞ்சாவது batch சிவில்லாம் வந்து அதனால தேங்க்யூ ஒன்றாம் again for donating chairs and other things and opening all the staffs in the polytechnic and as well as the players. Thank you. Thank you. Mohan is honoring you. Please accept this honor, sir. Mohan is honoring you, sir. Thank you, Prabhashankar. சார் பாருங்க கேமரா பாருங்க கைதட்டி கொடுக்கலாங்க. Next, I request Kananavi sir, alumni president, to give up a few words. அனைவருக்கும் எனது காலை வணக்கம். நானும் உங்களை மாதிரி இந்த பாலிடெக்னிக்கோட ஓல்டு ஸ்டூடெண்ட். நம்ம அலுமினி அசோசியேஷன் வந்து நம்மளுடைய ப்ரெசென்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி பாஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி நிறைய விஷயங்கள் வந்து அலுமினி அசோசியேஷன் மூலியமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமாக சொல்ல போனால் ஃப்ரீ ஜெயில் மீல்ஸு ஃபைனான்சியல் ரொம்ப புவர்களில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபைனான்சியல் சப்போர்ட்டு, சிங்கிள் பேரண்ட்டு, இது மாதிரி இருக்கிற பசங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபைனான்சியல் சப்போர்ட் பண்ணி நல்ல வழியில் அவங்கள படிக்க வச்சு கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாம் நம்ம அலுமினியோட ப்ரெசன்ஸ் தான். அடுத்ததான் இப்போ வந்து நம்ம நேரத்துக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி சிலபஸும் மாறிட்டு வருது. அந்த விதத்தில் இப்போ 100% சிலபஸில் ஆர்டிஃபிஷியல் சிலபஸில் இருக்கிற மாதிரி கம்பல்சரி இண்டஸ்ட்ரியல் இன்டர்ன்ஷிப்ங்கிறது கம்பல்சரி ஆகிடுச்சு. அதுக்கும் நம்மளுடைய அலுமினி அசோசியேஷன்லேருந்து நம்மளுடைய அலுமினிஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு டிடிஎஸ் கம்பெனிஸ் வேறு மற்ற கம்பெனிகள் மெட்ராஸ், சோலிங்கர் இந்த மாதிரி இடத்துலலாம் ஒரு 260 பேர் 320 பேர் கிட்ட வந்து இன்டர்ன்ஷிப்பில் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து நம்ம கம்பெனி சைடு வந்து வீடு பார்த்தெல்லாம் கொடுக்குறாங்க. பட் வந்து அதெல்லாம் வந்து கம்ஃபர்ட்டாக இல்லை. நம்ம அலுமினிய சென்னையில் வந்து அவர் கூட போயிட்டு இருந்து லாஸ்ட் வீக் நடந்தது. கூட போய் நம்ம அலுமினியஸ் வந்து கூட போயிட்டு அவங்க இதெல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு வந்தார். அந்த இந்த நேரத்தில் அதை நான் சொல்ல கண்டிப்பேன். அது மாதிரி நம்மளோட அலுமினி அசோசியேஷன் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. அது மேலும் மேலும் நீங்கள் ஸ்ட்ரென்த் பண்ணுற விஷயம் தான் இது ஒரு ஈவெண்ட் அப்படின்னு நான் கருதுகிறேன். அதே போல் எல்லா வகையான கெஸ்ட் லெக்சரர் மற்ற வகையான எல்லா சப்போர்ட்டும் அவருக்கு கைப்பிடிச்சு கிடைக்குது. நம்ம டீம் மேனேஜ்மெண்ட்டையும் நாங்கள் வந்து அதை கன்சல்ட் பண்ணி போய் இம்ப்ரூவ் அவரை. Thank you friends for giving a hard work for this program. I thank everyone, Satish, Tyagarajan sir, Barney sir and everyone, Ramesh Babu etc. ஒன் செகண்ட் பாருங்க, அப்படியே எல்லாரும் பாருங்க. Thank you ma'am, thank you so much ma'am. ஸோ இந்த நிகழ்வு சிம்பிளாக நடக்கிறது கடமை வச்ச நண்பர்கள் எல்லாருக்கும் பணமாக நன்றிகள். எல்லாருக்கும் ஒரு பலத்த கைத்தறல் கொடுங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய தினம் குரு பூர்ணிமா. இந்த குரு பூர்ணிமா மட்டுமல்லாமல் தொழிலாளர் நினைவு அன்னைக்கு வந்து ஒரு பெரிய தொழிலாளர்களுக்காக பல நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களாம் வந்து இதனால கம்பெனியில் இருந்துருக்கணும் தொழிலாளர் நிகழ்வுக்காக. இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் உங்கள் ஆசிரியர்களை கண்டு இருக்க அவர்கள்
ஆனர் பண்ணதுக்காக இங்கே ஒரு வந்திருக்கீங்க. வந்திருக்கிற அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கொடைத்தன்மையை நான் வந்து பாஸ்ட் இயர் இதுவரைக்கும் கடந்த இயர்ல நான் இங்க ஒர்க் பண்ணும்போது சரி, ஒர்க் பண்ணிட்டு நான் வேற இடத்துல சோழிகள்ல வந்து பிரின்சிபலா ஒரு 7 ஆண்டுகள் முடித்து அங்க 7 ஆண்டுகள் பிரின்சிபலா இருந்தேன். அங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போதும் நினைச்சிட்டு ரிட்டையர் ஆகி வீட்டில் வந்து உட்காந்துட்டேன். தற்போது வந்து நீங்க உங்களெல்லாம் மாதத்துல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. முக்கியமா வந்து முதல் தியரி கிளாஸ் எடுத்தது வந்து நான் வந்து யாருக்குன்னா சிவில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். எனக்கு ஞாபகம் இருக்கு, இன்ஸ்ட்ரக்டரா ஆன பிறகு எனக்கு முதல் வந்து எந்த கிளாஸ் கொடுத்தாங்கன்னா சிவில் கிளாஸுக்கு தான் போயிட்டு வந்து என்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அந்த ஹைட்ராலிக்ஸ் 2 சப்ஜெக்ட் முடிச்சாங்க. அப்பார்ட் ஃப்ரம் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நான் இன்ஜினியரிங் டிராயிங் எடுத்துட்டு இருக்கேன். இன்ஜினியரிங் டிராயிங் ஆல்மோஸ்ட் வந்து ஆல் த பிரான்ச் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இந்த பிரான்ச்சுக்கு ரொட்டேஷனா போயிருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எனக்கு படிச்சு அது எப்படி ஒரு ஞாபகம் சொல்றேன்னா, ஒரு தடவை வந்து தந்தை பெரியார்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தது, எக்ஸிபிஷனு. அங்க இருக்க என்ன சொன்னாங்க, உங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீ, அதனால நீங்க தான் ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட அன்னைக்கு வந்த அனைத்து ஸ்டூடெண்ட்ஸையும் எனக்கு வந்து ஞாபகம் இருந்திருக்கு. எல்லாரையும் பார்த்து ஒவ்வொருத்தவங்களா வந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. நீங்க இன்னைக்கு வந்து 100 சேர்ஸ் வர கொடுத்துருக்கீங்க. இது ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். என்கிட்ட படிப்பவங்க நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க எல்லாம் பேரெல்லாம் கொடுத்துருக்காரு. சரவணன் பேரெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, செகண்ட் ரேங்க், அப் டு 10th ரேங்க் வரைக்கும் பேர் கொடுப்பாரு. ஏன்னா அவங்க மோட்டிவேட் பண்ணணும், இன்னும் 4 பேர் வந்து அதிகமா வரணும்னு. ஆனா வந்து கண்டிப்பாக அந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து நிறைய பிள்ளைங்க வந்து அது ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து நிறைய சப்ஜெக்ட்ல வந்து நான் 100% ரிசல்ட் வாங்கியிருக்கேன். அது ரொம்ப பெருமைக்குரியது. ஒரு சப்ஜெக்ட்ல டூல் இன்ஜினியரிங் ஒரு சப்ஜெக்ட் திடீர்னு என்கிட்ட வந்தோடனே நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்தோடனே இங்க வந்து டூல் இன்ஜினியரிங் ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தாங்க. அந்த சப்ஜெக்டை வந்து யாருமே மற்றவங்க எடுக்கிறதுக்கு தயாரா இல்லை, எனக்கு கொடுத்தாங்க. அந்த சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா மினிமம் மார்க் 62, மேக்ஸிமம் மார்க் 100, 99, 98, 97, 96, 95, 2 பேரு 94, 93, 92 இந்த மாதிரி வந்து கடைசியில வந்து 62 கடைசி மார்க் வந்து அவன் ஃபெயில் ஆகிடுவான்னு நினைச்சான். 62 மார்க் எடுத்தான். அதுதான் ஆச்சரியம். எனக்கு உங்க கிளாஸ்ல நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் அது வந்து ஹாப்பியான மூமெண்ட். எல்லாரும் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு எனக்கும் மீட்டிங்கும் ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே. ஏன்னா அவருடைய ஏஜ் தான் நான் வந்து இருப்பாங்க. அதே போல அவருடைய வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து முக்கியமா வந்து கே ராஜு, அவர் மாதிரி வந்து யாரும் சர்வீஸ் பண்ண முடியாது. உண்மையில என்னால விட முடியாது. அவங்க வந்து இஸ் டூயிங் வெரி வெல். அதாவது இந்த என்னுடைய டீம் சார் ஆணிப்பட்டு 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க மாதிரி வந்து யாருக்கும் செய்ய முடியாது. ஒரு பெருமைக்குரியது என்னுடைய மாணவர்கள் எல்லாம் அது ஒரு செலக்டரா சொல்றதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. இதுல ரொம்ப பெருமைப்படத்தக்கது. இது போல வந்து காலேஜ் பாலிடெக்னிக் மாணவர்கள் இதுவரை படித்து சென்ற அனைவரும் ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு பெரிய நிலையில இருக்காங்க. என்ஜிடிஎஃப் காட்பாடி அதுல ஒரு கணேசன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவர் தான் சிஇஓ இருக்காங்க. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப ஃபாரின்ல இருக்காங்க. எல்லாம் என்கிட்ட படிச்சவங்க தான். சிங்கப்பூர்ல இருக்கான், இங்கிலாந்துல இருக்கான், அரபு கண்ட்ரில இருக்கான், எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. அது ரொம்ப பெருமைக்குரியது. ஆகவே உங்களை வந்து இந்த நாள்ல குரு பூர்ணிமா நாள்ல இதை வாழ்த்து வருவதும் உங்க குடும்பம், உங்க குழந்தைகள், உங்க சுற்றத்தார்கள் அனைவரும் உங்களோடு இணைப்போடு
அரசோடு ஒருவரை ஒருவர் வாழ்த்தி நலவுடன் வாழ வேண்டும் என்று இந்த நாளில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். ஒரு வாழ்த்து கையில் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். வெரி கிரேட் சார். தேங்க்யூ சார். Next, I request Raghuram sir. ஆசிரியர் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த நிகழ்வின் நாயகர்களாக வந்திருக்கும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். தமிழிலே தலை சிறந்த சிறுகதைகளுக்கான உங்கள் அனைவருக்கும் கேள்விப்பட்ட எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்டார். இந்த உலகத்தில் அழகானது என்று நீங்கள் எதை நினைக்கிறீர்கள் என்று. ஜெயகாந்தன் பதில் சொன்னார், எவையெல்லாம் நினைத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி வருகிறதோ, எவையெல்லாம் நினைத்தால் உங்களுக்கு நிம்மதி வருகிறதோ அவை அத்தனையும் அழகானவைதான் என்று சொன்னார். நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் மனிதனுடைய வாழ்க்கையில் பல தூரம் கடந்து வந்த பிறகு நீங்கள் திரும்பி பார்த்தால் எந்த பகுதியில் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தீர்கள் என்று யோசித்து பார்த்தால் உங்களுடைய குழந்தை பருவம், அதிலும் குறிப்பாக உங்களுடைய பள்ளி பருவம், கல்லூரி பருவம். வாழ்க்கை அனுபவத்திலே நீங்கள் யோசித்து பார்க்கும்போது இவை மட்டும்தான் உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணத்தையும் நிம்மதியான தருணத்தையும் கொடுத்திருக்கும். பல சந்தோஷமான நிகழ்வுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும், பல சோகமான வடுக்களையும் ஏற்படுத்தி இருக்கும். என்றாலும் அவை அத்தனையும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வாக உங்களுக்கு இருக்கும். அதனால்தான் ஜெயகாந்தன் அப்படி சொன்னார். ஒருவேளை அதை உணர்ந்த நீங்கள் அதை மீண்டும் ஒரு முறை தூசி கட்டுவது போல மீண்டும் வந்து அந்த நிகழ்வுகளை நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்காக 25 ஆண்டு காலம் கழித்து மீட்டிருந்த கல்லூரிக்கு நினைவாக வந்து எங்களோடு கலந்து கொள்வதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நான் சந்தோஷப்படுகிறேன். நான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் துறையில் பணியாற்றினேன். இந்த 2 மாதத்தை என்னால் மறக்க முடியாது. புஸ்தகங்கள் காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பல நேரம் நாங்கள் பல நாட்கள் கல்லூரி முடிந்து 4 மணி 5 மணிக்கு கல்லூரி முடிந்த பிறகும் 7 மணி வரைக்கும் அமர்ந்திருப்பார்கள். இன்றைக்கு நாங்கள் ஒரு ஆசிரியர்களுக்கு தெரியும், நாங்கள் சாயங்காலம் ஒரு காலம் மாறிவிட்டது. ஆனால் இந்த மாணவர்களுக்கு எதுவும் கோர்ஸ் எதுவுமே கிடையாது. நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறது எங்களுக்கு துறைத் தலைவராக மகாதேவன் சார் அவர்கள். நீங்க அவரை மாதிரி ஒரு மோட்டிவேட்டர் நம்ம சொல்றோம்ல, அவரை பார்க்க முடியாது. எல்லா எக்யூப்மெண்ட்டையும் என்ன பண்ணுவாருன்னா குறிச்சு போட்டுருவாங்க. வேலை செய்யாத எக்யூப்மெண்ட் எல்லாம் சர்வீஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் எடுத்து குறிச்சு போட்டுருவாங்க. அதை சரி செய்வது இவர்கள் தான். ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதற்கான அறிகுறிகள் என்று அப்பொழுதே நாம் நினைக்கிறோம். என்றாலும் யாரோ ஒருவர் சொன்னது போல காலம் மாறிக்கொண்டே வருகிறது. நமக்கும் அடுத்த தலைமுறைக்குமான இடைவெளி என்பது வெவ்வேறு தடங்களில் வெவ்வேறு விதமாக போகிறது. எனக்கு தெரிந்து இங்கு வந்திருக்கும் அத்தனை நண்பர்களும் ஒருவேளை அவர்கள் 30 வயது பின்புறத்திலும் 40 வயது முன்புறத்திலும் இருப்பார்கள் என்று நான் யோசிக்கிறேன். அனைவருக்கும் வடகல்வியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் 13 வயதுக்குள்ளே போகக்கூடிய குழந்தைகள் இருப்பார்கள் என்றும் நான் கருதுகிறேன். ஒரு சிறிய கதையை மற்றும் சொல்லிவிட்டு நான் முடித்துக் கொள்கிறேன். குட்டி கருத்தம் ரொம்ப நேரம் உங்களுடைய மகிழ்ச்சியான தருணங்களை நான் சாப்பிட மாட்டேன். ஒரே சின்ன கதை, ஒரு சீன தேசத்து கதை. எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன கதை. ஒரு தந்தை சீன தேசத்திலே ஒரு வீட்டிலே ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டால் அந்த பெண் குழந்தைக்காக அவர்கள் அத்தனை 1000 முறை பிரார்த்திப்பார்கள். குழந்தை பிறந்தவுடன் என்ன பிரார்த்திப்பார்கள் என்று நீங்கள் கேட்டால், இவளுக்கு நல்ல திருமணம் ஆக வேண்டும், நல்ல குடும்பத்தில் திருமணம் ஆக வேண்டும், இவருடைய வாழ்க்கை முழுவதும் இவள் நன்றாக இருக்க வேண்டும் என்று 1000 முறை 1000 கோயில்களுக்கு சென்று வேண்டக்கூடிய பழக்கம் சீன தேசத்திலே இருந்தது. அந்த ஒரு குடும்பத்திலே இருந்தது, அந்த ஒரு சமூகத்திலே அது இருந்தது. அங்கே இருக்க ஒருவருக்கு ஒரு பெண் குழந்தை கிடைக்கிறது. பெண் குழந்தை பிறந்தவுடன் இவர் கோயிலாக சென்று வேண்டுகிறார். ஏனென்றால்
இங்க இருக்கும் அத்தனை பேருக்கும், வயதான அத்தனை பேருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் குழந்தை ஒரு நல்ல இடத்தில் போய் வாழ வேண்டும் என்ற எண்ணம் வெளியே சொல்லாவிட்டால் கூட மனதுக்குள் அது ஓடிக்கொண்டேதான் இருக்கும். எத்தனை தந்தைமார்களுக்கும் அது ஓடிக்கொண்டேதான் இருக்கும், அத்தனை தாய்களுக்கும் அது ஓடிக்கொண்டேதான் இருக்கும். இந்த தந்தைக்கும் அப்படித்தான் இருந்தது. அவர் சென்று வேண்டினார். அந்த பெண் குழந்தை வளர்ந்தால், படித்தால், அவளுக்கு திருமணம் நடந்தது. ஏதோ ஒரு காரணத்தினால் அவருடைய வாழ்க்கை சரியாக அமையவில்லை, விவாகரத்தானது. அவர் சீன தேசத்திலிருந்து அமெரிக்காவிற்கு வேலைக்கு சென்றார். தந்தையின் மனம் எப்போதும் இயங்கிக் கொண்டே இருந்தது. இவள் இன்னொரு திருமணம் செய்து கொண்டார் என்ற இவள் வாழ்க்கை நன்றாக அமைந்தால் நாம் நிம்மதியாக இருப்போமே என்ற அந்த தந்தை தன்னுடைய மனதில் நினைத்துக் கொண்டே இருந்தார். ஒவ்வொரு முறையும் அவரிடம் கேட்கும் போதும் பேசும் போதும் அவர் அதைத்தான் ஞாபகப்படுத்துவார். ஆனால் அந்த மகளுக்கு அது வெறுப்பாகவே இருக்கும். தயவு செய்து என் திருமணத்தை பற்றி பேசாதீர்கள் என்றே அந்த பெண் பேசிக்கொண்டே இருப்பார். என்றாலும் தந்தை அளவா அவருக்கு அது கொடுக்காது. அவர் கிளம்பி போயிடுவார். சீனாவில் இருக்கான நான் பார்ப்போம், என்னுடைய மகளிடம் சென்று விடுகிறேன் என்று கிளம்பி போய்விடுவார். போய் சீனாவில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போகிறார். மகள் கேட்கிறார், என்னப்பா சீனா சொல்லாமலே வந்துட்டீங்க, திடீர்னு வந்துட்டீங்க. தந்தை கேட்கிறா, என்ன உன் வீடு தானம்மா, என் மகள் இருக்கியே, நான் சொல்லணும், நான் வந்துட்டேன். சரி, நீ வந்ததை பற்றி தவறில்லை தந்தையே, ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, என்னுடைய திருமணத்தை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் என்னுடன் எவ்வளவு நாள் வேணாலும் விரும்புகிறீர்கள், ஆனால் என் திருமணத்தை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. தந்தை சொன்னார், நான் அதற்காக நான் வந்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திருமணம் நடக்க வேண்டும். நீ வாழ்க்கையில் நன்றாக ஒரு குடும்ப அமைப்புக்குள் நீ செல்ல வேண்டும். உனக்கு குழந்தைகள் பிறக்க வேண்டும். உன்னுடைய சந்ததி வளர வேண்டும். அதற்காகத்தானே நான் வந்திருக்கிறேன். அப்படியானால் நீங்கள் இப்பொழுதே சீனாவுக்கு கிளம்பி கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், இல்லையம்மா நான் பேசவில்லை, முடிந்த அளவு பேசவில்லை, நான் வந்துவிட்டேன், கொஞ்ச நாள் இருக்கிறேன். மகள் சரி என்று சொல்லிவிட்டார். இவள் வேலைக்கு போவாள். தந்தை அமர்ந்திருப்பார். தந்தையை அவள் வரும்போது இவள் அவளுக்காகவே சமையல் படித்துக் கொள்கிறார். சமையல் செஞ்சு அவளுக்காக சாப்பாடு செஞ்சு எல்லா பண்ணி அவள் வச்சிருப்பாள். அந்த பெண் வருவாள். அவள் சாப்பிடுவதற்கு கூட நேரம் இருக்காது. இவள் திட்டுவார், தந்தை திட்டுவார், என்னம்மா இப்படி பண்ற, சாப்பிட கூட நேரம் இல்லாம நீ என்ன வேலை பார்க்கிற. அவள் சொல்லுவா, உங்களுக்கு அதெல்லாம் புரியாதுப்பா, நீங்கள் வாழ்ந்த உலகம் கேட்டு நான் வாழ்ந்த உலகம் கேட்டு உங்களுக்கு அது புரியாது. தந்தைக்கு ஏதோ அவருடைய மனதிலே ஒரு நிகழ்வு ஏற்பட்டது. இவளுக்கு யாருக்கு உணவு கொடுக்க போகிறார்கள்? நான் தந்தை, எனக்கு அவள் மேல் அக்கறை இருக்கும், நான் கொடுப்பேன். பக்கத்து வீட்டில் இருக்கவங்களோ அல்லது அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கவங்களோ கொண்டு கொடுக்க முடியாது. நான் தந்தை என்ற அக்கறையில் நான் கொடுத்துக் கொள்வேன். அதை வேண்டாம் என்று மறுக்கிறாள் இந்த மகள் என்று அவளுடைய மனதிற்குள் சிறு குறுத்தலாக இருந்து கொண்டே அவளுடைய உடை அணிதல், நாகரீகம், இதையெல்லாம் அவர் கவனித்து விட்டு சொல்லுவார், என்னம்மா நீ இப்படி இருக்க, இப்படி ஒரு இந்த கலாச்சாரத்தில் நீ இப்படி பண்ணுவே இருக்கே அப்படின்னு கேட்பார். அவள் என்ன செய்வாள், தந்தையை வெளியில கூட்டும் போவார். நீ வா எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலை கூட்டும் போவார். அங்க காட்டுவார், எப்படி இருக்கான்னு பாருங்க. இந்த சமூகத்திலே, இந்த அமெரிக்க நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். உங்களுக்கு இது புரியாது, ஏன்னா நீங்க அந்த காலத்தில். மறுநாள் அவருடைய சாயங்கால நேரத்தில் தந்தை உட்கார்ந்துருப்பார். சாயங்காலம் என்பது இரவு நேரத்தில் உட்கார்ந்துருப்பார். அவளை கொண்டு வந்து ஒரு விடுவான், காரிலே கொண்டு வந்து ஒருத்தன் விடுவோம். தந்தைக்கு மனதுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு சந்தோஷம், பரவாயில்ல நம்ம பொண்ணை யாரும் காதலிக்கிறோம், பேசாம அந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். உள்ள வந்தானே கேட்பார், யாருமா அந்த பையன்? நண்பன் பா, எனக்கு தெரிஞ்சவன். நண்பன் தான், எனக்கு தெரிஞ்சவன் நண்பன் தான். உனக்கு பிடிச்சிருக்கா அவன் கேட்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு பாருங்க. கல்யாணம் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு. கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, பிடிச்சிருக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அப்படின்னா என்னம்மா வாழ்க்கை, நீ அவங்களே போற, அவங்களே இருக்கிற சுத்துற, கல்யாணம் பண்ணா வந்து ஏன் பண்ணிக்க மாட்டேங்கிற? இதுதான் வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறை இப்படித்தான் இருக்கும். நீ பழைய ஆள், உனக்கு புரியாது என்று அந்த மகள் வந்து சொல்லுவார். அந்த கதையை முடிக்கும் போது அந்த சீன எழுத்தாளர் எப்படி முடிச்சிருப்பாருங்க, அன்று இரவு தூங்குவார்கள். தந்தை ஒரு அறையில் படுத்திருப்பார், மகள் ஒரு அறையில் படுத்திருப்பார். இரண்டு பேருக்கும் நடுவிலே ஒரு சுவர் இருக்கும். தந்தையை மனதிற்குள் நினைப்பார், இவளுடைய பெண், இவள் நன்றாக வர வேண்டும் என்பதற்காக இவளுக்கு நாம் நல்ல உணவை சாப்பிட சொல்கிறேன். இவள் என் பெண், இவள் நன்றாக வர வேண்டும் என்பதற்காக ஒரு சமூக அமைப்பினுடைய சிறந்த விஷயங்களை சொல்கிறேன். உன்னுடைய பண்பாக, உன்னுடைய நடத்த வழக்கம், உன்னுடைய நடவடிக்கை, உன்னுடைய ஆடை முறை எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். இவள் ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும், அவருடைய சந்ததி வளர வேண்டும், ஒரு அழகான ஒரு வாழ்க்கையில் அவர் வாழ வேண்டும் என்பதற்கான வழிமுறைகள் சொல்கின்றேன். ஆனால் இவர்கள் என்ன சொல்கின்றார் என்றால், நான் ஒரு பழமைவாதிகள் சொல்கிறேன்.
எனக்கு இந்த சமூக அமைப்பு புரியாது, நீ அந்த காலத்து ஆள் என்று சொல்கிறார் என்று அவர் மனதுக்குள் அழுகின்ற கண்களில் கண்ணீர் வருகிறது. அந்த சுவருக்கு அந்த பக்கம் அந்த பெண் தன் தந்தையை பற்றி நினைத்து அழுது கொண்டிருக்கின்றார் என்ற அந்த கதை முடியும். நன்றாக புரிந்து கொள்வேன் நண்பர்களே, எப்பொழுதுமே உங்களுக்கும் உங்கள் அடுத்த தலைமுறைக்கும் நடுவே கண்ணுக்கு தெரியாத ஒரு சுவர் வளர்ந்து கொண்டேதான் இருக்கு. அதுதான் இந்த கதையின் சாராம்சம். இந்த சுவர் முடிந்த அளவு வெள்ளியதாக இருக்கலாம் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். நாம் நம் குழந்தைகளை நல்ல சமூகத்துக்கு அழைத்துச் செல்வது என்பது முக்கியமான விஷயம். அதற்குத்தான் வாசிப்பு என்ற ஒரு கலை நமக்கு வேண்டும். நான் மிகவும் மகிழ்ந்தது, எல்லோருக்கும் ஒரு புத்தகம். இந்த புத்தகம் என்னை பார்த்த ஒரு புத்தகத்தை பார்த்துடன் மகிழ்ச்சி வந்துவிட்டது. புத்தகம் கொடுத்து எங்களை வரவேற்றதுக்கு மிக மகிழ்ச்சி. எல்லாவற்றையும் விட சந்தோஷம் இந்த புத்தகம் இருக்கும். ஆனால் பயன்படுத்துங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், நல்ல புத்தகங்களை வாசிக்க வையுங்கள். புத்தகம் நல்லா வாசிக்க வாசிக்க உங்களுடைய தெளிவும் அறிவும் உங்களுடைய மனப்பக்குவமும் கண்டிப்பாக முன்னேறும். எங்களை அழைத்து வாய்ப்பு கொடுத்து பழனி தான் ஃபோன் பண்ணார், நீங்கள் கண்டிப்பாக வரணும் சார். நான் விருப்ப ஓய்வு வெளியில் போயிட்டேன். கல்லூரியில் நாங்கள் பணியாற்ற விருப்ப ஓய்வில் இருக்கேன். பழனி ஃபோன் பண்ணி சொன்னார், 25 வருடங்களுக்கு முன்னால் அப்படின்னோடனே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு, கண்டிப்பாக போகணும் அப்படின்னு. அந்த மகிழ்ச்சியோடு இங்கே வந்தேன், அந்த மகிழ்ச்சியோடு இங்கே இருந்து செல்கிறேன். அனைவரும் நன்றாக இருக்க வாழ்த்துக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு பெரிய இருக்கு, எல்லாருக்கும் புரியும். ஸோ சரியான கதை சொல்லி ஞாபகப்படுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். Next I request Ramesh. எல்லாம் வல்ல இறைவன் பாதம் பணிந்து என் குருநாதர் அவர்களின் தாழ் வணங்கி வேண்டுகின்றேன். உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று குரு பூர்ணிமால என்னுடைய குருநாதர்களையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. உங்கள் சார்பாக இதுக்கு நான் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் கல்லூரியிலிருந்து பணி ஓய்வு பெற்று 1 வருடம் முடிந்திருக்கிறது. 36 ஆண்டு என்னுடைய பணிக்கு நடந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அனைத்து கௌரவப்படுத்தி நினைவு பரிசை வழங்கிய அத்துணை 98-2000 பேட்ச் மாணவர்களுக்கு என்னோட அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்லூரியில கிட்டத்தட்ட அலுமினியில ஒரு 15 வருஷத்துக்கான பிரசிடண்டா இருந்தேன். என்னுடைய மறக்க முடியாத சூழல்கள் என்னன்னா, இந்த கல்லூரியில ஒரு ஆலயம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இறைவன் எனக்கு கொடுத்திருக்காரு. அந்த கோயிலை நான் கட்டியிருந்தேன், இப்போ மேடம் கூட இருந்தேன் எல்லாத்துக்கும். அடுத்தபடியா கல்லூரியினுடைய நுழைவு வாயில் அருணி சார்பா கிரியேட் பண்ண கிட்டத்தட்ட 5 லட்சம் ஆச்சு. இன்னைக்கு கட்டுறதுல ஒரு 20 லட்சம் ஆகும். அடுத்தபடியா நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த அசம்பிளியால் 1962ல கட்டினது 2022ல கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் கழிச்சு இதை புனரமைக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் பேச்சலர் ஒருத்தர் சதீஷ் அவர்களுக்கு கிடைச்சது. அவர் தான் கம்ப்ளீட்டா மாடலிங் பண்ணி கொடுத்தாரு. எந்தவித லாப நோக்கமும் இல்லாம ஆக்சுவலி மிடில் கிளாஸ் லேபர் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா சைன் கொடுத்தாரு. அவர் தான் அந்த ஸ்டேஜ் எல்லாம் பெருசு பண்ணி நல்லா மாடர்னைஸ் பண்ணி கொடுத்தாரு. அவர் செய்து கொடுத்த பிறகுதான் எவ்வளவு இருக்கிறோம், நம்ம இருக்கிறோமோ இல்லையா, கம்ப்ளீட்டா ஒரு ஏசி எல்லாம் போட்டு நல்லா இதை மாடர்னைஸ் பண்ணி செஞ்சு போகணும். அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ல செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இல்லை ஒரு சிலரோட முகம் தெரியுது, பேர் தெரியல. டைம் இருந்தா இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, யார் என்ன பொசிஷன் இருக்கிறீங்க என்ன. அட்லீஸ்ட் அடுத்து வர இந்த தலைமுறைக்கு உங்களுடைய சேவைகள் பயன்படும். நாங்க கல்லூரி காலத்துல என்ன அறியாம நிறைய திட்டு இருந்தாலும் உண்மையிலேயே அதுக்காக நான் வருத்தப்படுறேன். இல்லை எந்த ஆசிரியரும் ஒரு மாணவன் தேவையில்லாம திட்டப்பட்டாங்க. அவங்களுடைய பாதை நல்லா இருக்கணும் தான் செய்வாங்க எல்லாரும். ஸோ இந்த நேரத்தில் கூப்பிட்டு எங்களுக்கு நினைவு பரிசை கொடுத்து எங்களையும் மகிழ்ச்சி தம்பிக்கு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நான் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் தேங்க்யூ சார். சாரை பற்றி ஒரு விஷயம் சொல்லுங்க. நான் எவ்வளவு கோயிலாம் போனோம், சிவன் கோயில் போனோம், நிறைய கோயிலாம் போயிட்டு கைத்தறி கொடுத்தாங்க.
1998 2001 முன்னாள் மாணவர்களே, இந்நாள் பொறியாளர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நாளில் சந்திப்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவரையும் பார்க்கும்போது உங்களுடைய முகத்திலே தெரிகின்ற மலர்ச்சி நீங்கள் இருக்கின்ற நிலையை நன்கு தெரியப்படுத்துகிறது. ஒரு மனிதன் 3 விஷயங்களை மறக்கக்கூடாது. தாய்நாடு பெற்ற தாய், கல்வி கற்ற சாலை, பள்ளியிலோ கல்லூரி. அந்த வகையிலே நீங்கள் அனைவரும் நமது கல்லூரியை மறக்காமல் மீண்டும் வந்திருந்து கல்வி கற்பித்த ஆசிரியர்களை கவனித்து இந்த நாளிலே இந்த விழாவை கொண்டாடுவதற்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதே போல ஒரு மனிதன் வாழ்க்கையில் உதவ வேண்டும் என்றால் அது கல்வியால் மட்டுமே முடியும் என்று நமது முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் தெளிவாக சொல்லியுள்ளார். இந்த கல்வி நமக்கு இங்கே தொழிற்கல்வியாக நமது நிறுவனர் அவர்கள் அளித்தார். அது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. அதே போல உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய தம்பிகளுக்கும் இந்த கல்வியை போற்றுவிக்க வேண்டும். நாம் அடுத்தது போல கல்வி மட்டுமே அழிக்க முடியாத ஒரு பொருள். வெள்ளத்தால் அழியாது, எந்தெல்லாம் வேகாது, கொள்ளை போகாது, கொடுத்தாலும் குறையாது கல்வி என்று போற்றுவிக்க. ஆகவே இந்த டிப்ளமோ நான் நிறைய பேரோட பேசுவது கேள்விப்பட்டேன். இந்த டிப்ளமோடு இல்லாமல் மேற்கொண்டு படித்த டிகிரி பிஇ, எம்இ என்று நிறைய மாணவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் வருமானத்தை அதிகமாக ஈட்டுக் கொள்ள முடியும். எனவே நீங்கள் மேற்கொண்டு மேலும் வாழ்க்கை முறைக எல்லா முறைகளிலும் வாய்ப்பளித்தது நன்றி சொல்கிறேன். He is a current PT master. என்னை படைத்த தாய்மொழிக்கு நன்றி, என்னை உருவாக்கிய குருவுக்கு நன்றி, என்னை வழிநடத்தி கொண்டிருக்க கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கிறது. First of all, it's given me immense pleasure to stand before you on the 25th Silver Jubilee that you are celebrating. And before going to that, respected dignitaries of the stage, myself, Dr. Vinod Kumar, Director of Physical Education, successor of the pioneer of physical education in IPA, Mr. Devandayan sir. Devandayan sir ஓட successor தான் நான். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம காலேஜ்ல நிறைய பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் இயர் நம்ம தான் கிரிக்கெட் ஸ்டேட் வின்னர்ஸ். அது மட்டும் இல்ல சவுத் ஜோன் போயிருக்கோம். நம்ம சவுத் ஜோன்ல போய் கோல்டு அடிச்சிருக்காங்க நம்ம பையன் அத்லெட்டிக்ஸ்ல. இதெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா எனக்கு இங்க உறுதுணையா இருக்கிற டீன் மேடம், பிரின்சிபல் மேடம். எனக்கு எதுனால எனக்கு பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் பண்றது பாத்தீங்கன்னா டீன் மேடம். நிறைய பேர் இங்க பாத்தீங்கன்னா ஒன்லி எஜுகேஷன் பத்தி மட்டும் பேசுறாங்க, ஹெல்த் பத்தி யாருமே பேசுறது. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஹெல்த் நல்லா இருந்தா தான் எஜுகேஷன் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையை வழிநடத்தி செல்ல முடியும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட ஹெல்த் பார்த்துங்க. மினிமம் 30 மினிட்ஸ் நீங்க எந்த டாக்டர் போனாலும் சரி என்ன சொல்லுவாங்கன்னா 30 மினிட்ஸ் வாக் பண்ணணும். ஆனா யாருமே கேட்டிருக்கீங்களா எதுக்கு 30 மினிட்ஸ்னு? யாருமே கேட்டதில்லை. டாக்டர் சொல்லிட்டாரு 1/2 மணி நேரம் நடக்கணும், நான் போய் நடக்க போறேன். அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் நீங்க நடந்தீங்கன்னா நம்ம பாடியில இருந்து ஒன்லி புரோட்டீன் தான் டைலூட் ஆகும். புரோட்டீன் தான் அந்த பிரேக் டவுன் ஆகி நமக்கு எனர்ஜியா கொடுக்கும். அந்த கொலஸ்ட்ராலோ எதுவுமே நம்ம அந்த 20 மினிட்ஸ் மேல பண்ற ஒரு மினிட்டும் தான் நம்மளோட கொலஸ்ட்ரால் கம்மியாகும், அது டைலூட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ஹெல்த்தை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஹெல்த் நல்லா இருந்தா உங்களை சுத்தி எல்லாமே நல்லா இருக்கும். உங்களை சுத்தி எல்லாமே நல்லா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருக்கும். அதனால நிறைய டைம் எடுத்துக்கல. ப்ளீஸ் கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஹெல்த், பி ஃபிட், பி சக்சஸ் யுவர் லைஃப். தேங்க் யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. பெரிய கைத்தல் கொடுங்க. ஸோ ஹெல்த் பற்றி ஒரு சூப்பரான விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம் சார், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.
Anbu Selvi, come. Any other girls? Sarla, Sarla, please come up on the seat. அனைவருக்கும் மதிய வணக்கம். நாங்கள் மண்ணும் மரமும் இயக்கம் நம்ம ராஜ்யசபா தலைமையில் தான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அதை பற்றி விரிவாக நம்ம ராஜ்யசபா சொல்லுவாங்க. அதற்கு முன்னாடி மண்ணும் மரமும் குழு சார்பாக நம்ம பிரின்சிபால் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. கைத்தறி கொடுக்கலாம். வளர்த்த கைத்தறி கொடுங்க. எல்லாரும் பெரிய கைத்தறி கொடுங்க. எல்லாருமே பார்த்துருக்கோம். நீங்க வளர்த்த அந்த பணம் அப்படியே வளர்ந்து வருது. அந்த சரௌண்டிங் நிறைய பணம் நிறைய பணம் வச்சிருக்கீங்க. ஸோ மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். ஸோ எங்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடல் நீங்க இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கு பெருமைப்படுத்த எனக்கு பெரிய மகிழ்ச்சி சார். ஒரு பெரிய கைத்தறி கொடுக்கலாம். இனிய காலை வணக்கம். இங்க இந்த ஸ்டேஜில் பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் பிஹெச்எல் ராணிப்பேட்டில் தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆனேன். 1979 to 82 பேட்ச் மெக்கானிக்கல்ல. ஆர்பிடியினுடைய பெருமை அங்க நான் பிஹெச்எல் போனேன். என்னுடைய பேட்ச்ல 45 இருந்து 50 பேர் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில் எல்லாருமே வேற எந்த காலேஜில் இருக்கும் அவ்வளவு பேர் ஜாயின் பண்ண வேண்டாம். இதுக்கு காரணம் என்னன்னா ஆர்பிடி அந்த டிசிப்ளின் சொன்னாங்க. யாரெல்லாம் ரிட்டன் டெஸ்ட்ல பாஸோ அவங்க எல்லாமே இன்டர்வியூல செலக்டட். நீங்க குடியாத்தம் பாலிடெக்னிக் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர்வியூ பண்ண தேவையில்லை. அது எங்களுக்கு ரொம்ப பெருமை. அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுல இருந்து சூப் போடுறதுல இருந்து எல்லாமே நாங்க 3 இயர்ஸ்ல கத்துக்கிட்டோம். அதுதான் எங்களுக்கு லைஃபா அந்த டைம் செலக்ஷன் நாங்க அமைஞ்சது. எல்லாருமே கேட்டாங்க, எப்படிப்பா உங்களுக்கு மட்டும் ரிட்டர்ன் டெஸ்ட்ல வந்தவங்க எல்லாருமே செலக்ட் ஆயிட்டீங்க, நீங்க வேற ஏதாவது அந்த செலக்ஷன் கமிட்டியில ஏதாவது பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னாங்க. அது இல்ல, எங்க காலேஜ் அந்த மாதிரி பெருமை அப்படின்னு நாங்க சொன்னோம். நாங்க சர்வீஸ் முடிக்கிறப்போ எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் அங்க யாராவது ஒரு கொலிக்கு வந்திருப்பாரு. அதனால போத் பர்சனல் அண்ட் அபிஷியல் ஒர்க் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். மத்தவங்க கஷ்டப்படுவாங்க. உடனே சொல்லுவாங்க, அப்பா உன்னுடைய பேட்ச்மேட் தான் இருப்பாங்க, நீ சொன்னா கேட்பாங்க அப்படிப்பாங்க. அதனால எங்களுக்கு அபிஷியல் ஒர்க் எல்லாம் ரொம்ப ஈஸியா முடிஞ்சது. இதெல்லாம் அபிஷியல் ஒர்க். எந்த டிபார்ட்மெண்ட் கிட்டே என்னுடைய பேட்ச்மேட் அந்த மாதிரி இருப்பாங்க. ரொம்ப பெருமையா இருந்தது. அடுத்தது நான் 2015 எங்க நகர்ல நான் ராணிப்பேட்டில திருச்சி போயிட்டேன். நகர்ல மரம் வைக்க ஆரம்பிச்சோம். நல்லா வளர்ந்தது. எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு ரோட்ல வச்சோம். அதை பார்த்து அந்த நகர்ல வச்சோம். அதை பார்த்து அடுத்தடுத்து ஒவ்வொரு அப்புறம் 2019 நாங்க மண்ணும் மரமும் அப்படிங்கிற அமைப்பை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் லாஸ்ட் 2019 to 2025 15 லட்சம் பனை விதைகள். போனது 15 லட்சம் பனை விதைகள். இந்த நாட்டோட இயற்கை பெரிய அளவு பாதுகாத்துக்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு முதன்மையா தமிழ்நாடு கவர்மெண்ட் பனைமரம், மாநில மரம், பனைமரம் நிலத்தடி நீர்மட்டம் அதிகமாகுது அப்படின்னு பனைமரத்தை 2020-21 தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா நாங்க 2019லயே காந்தார்கர் டிஸ்ட்ரிக்ட் ராணிப்பேட்டில் நாங்க ஆரம்பிச்சோம். முதன்மையானது இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல நாங்க டைரக்டாவோ இல்ல இன்டைரக்டாவோ போட்ட பனை விதைகள் எல்லா ஏரிக்கரைகளிலும் எப்படியும் ஒரு 150க்கும் மேற்பட்ட ஏரிக்கரைகள்ல ஒரு 8 லட்சம் பனை மரங்கள் நுழைச்சிருக்குது அப்படின்னு பெருமைப்படலாம். அதுல முதலில் 2019 தீபாவளி நாள் காலையில தீபாவளியை செலிப்ரேட் பண்ணிட்டு மதியம் போயிட்டு போட்ட பனை விதைகள் 1500 பனை விதைகள் போட்டோம். 1200 பனை மரங்கள் வளர்ந்துருக்குது. இன்னைக்கு 15 அடி உயரம் வரைக்கும் வந்திருக்கு. அந்த 15 அடி உயரம் வளர்ந்த பனை மரங்கள் இன்னும்
1000 ரூபாய்க்கு அந்த பஞ்சாயத்துக்கு வந்து வருமானம் கொடுக்கும். இதுல வந்து எல்லாரும் எதுக்காக பனைமரம் வளர்க்கணும் அப்படின்னா அது வந்து குறைவான தண்ணியிலேயே வளர்ந்துக்கும். இன்னொன்று நிலத்தடி நீர் மட்டும் நம்ம சேமிக்கும். அது எப்படின்னா பனைமரத்தினுடைய ஓடை இந்த மாதிரி இருக்கும். அந்த ஓடையில மேல மழை பெய்யும், அதுல எல்லாம் அப்படியே குடம் மாதிரி தண்ணி அந்த உடம்புலையும் கீழே அப்படியே வரும். அந்த பனைமரத்துல ஒரு பனைமரத்துல வந்து 1000 இருந்து 1500 சல்லி வேர்கள் சொல்றாங்க, ஃபைப்ரஸ் ரூட்ஸ். அந்த ஒவ்வொரு ரூட்ஸ்லயும் கண்ணுக்கு தெரியாத லட்சக்கணக்கான லேக்ஸ் ஆஃப் மைக்ரோ ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஃபைப்ரஸ் உள்ள இருக்கிறத வந்து மழை பெய்ஞ்சு அந்த ஈரம் பட்டுச்சுன்னே உள்ள ஓப்பன் ஆகி கேபிலரி ஆக்ஷன்ல அப்படியே பம்ப் பண்ணி உள்ள எடுத்துக்கும். சட் பண்ணி இருந்து அந்த 1000 இந்த சைஸ் வெறும் சைஸ் டியூப் 1000 டியூப் உடைய தண்ணி போகும்போது ஒரு பெரிய இந்த சைஸ் டியூப்ல தண்ணி போற மாதிரி கீழே வந்து பூமி ஃபுல்லா ரீசார்ஜ் ஆயிடும். அதனாலதான் ஒரு பனைமரம் வந்து 15000 to 20000 லிட்டர் தண்ணீரை பூமிக்கு அடியில ஒரு மழை சீசன் சேகரிச்சு வைக்குது. நம்ம ஏரி கரையில ஒரு பனைமரம் ஒரு 1000 பனைமரம் வைக்கணும்னா மேல ஒரு ஏரி இருக்கிற மாதிரி பூமிக்கு அடியில ஒரு ஏரி பனைமரம். அதனாலதான் அந்த ப்ராப்ளம் சொல்லுவாங்க, 10 பனைமரம் இருக்கிற இடத்த கிணறு வெட்டினா அந்த கிணத்துல வந்து தண்ணி கண்டிப்பா இருக்கும், தண்ணி வந்தவே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு ரீசனா இருக்கிறதுனால மண்ணு மரம் இயக்கப்படும். நாங்க வந்து தொடர்ந்து பனைமரங்கள் எங்களுக்கு எந்த கவர்மெண்ட் வந்து எந்த சப்போர்ட்டும் பண்ணல. நாங்க வந்து செல்ஃபா வந்து ஃப்ரெண்ட்ஸ், அதுலயும் வந்து ஆர்பிஜி ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட பேர் அதுல வந்து பெயர் சொல்ல விரும்புவாங்க. ஒவ்வொரு வருஷமும் சொல்லுவாங்க, என்னுடைய பேரை யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 30000 ரூபாய் பனைமலை வாங்குறதுக்கு வந்து கொடுப்பாங்க. என்னுடைய சீனியர் நான் வந்து 82ல அவர் 81 முடிச்சு இப்போ வடேஷாவுக்காரு அவரே கேட்டு அந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். போன வருஷம் வந்து திருச்சி கலெக்டர் வந்து நீங்க கொடைவரை நட்டா மட்டும் போதாது, நீ ஏரியும் தூர்வாருன்னு சொன்னாங்க. போன வருஷம் 4 ஏரியை தூர்வாரு. சீமை கருவேல பார்த்தா வந்து என்வரன்மெண்ட்டுக்கு நம்பர் 1 எனிமி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இது நல்லா தெரியும். பூமியில் இருக்கிற ஈரத்தை மட்டும் இல்ல, காத்துல இருக்கிற ஈரத்தை கூட செட் பண்ணி எல்லாம் ட்ரை பண்ணிடும். அதை அப்பேற்பட்ட சீமை கருவேல மரத்தை வேரோட அழிச்சு தூர்வாரி ஏரி கரையை பயன்படுத்தி அந்த கரையில ஒரு 10000 பனைமரம் போட்டு போன வருஷம் ஒரு 4 ஏரியை தூர்வாரணும். இந்த வருஷம் 10 ஏரியை தூர்வார போறோம். 2030க்குள்ள எங்களுடைய டார்கெட் 1 கோடி பனை விதைகள், 1 லட்சம் மரக்கன்றுகள், 100 ஏரிகள். இதற்கு எல்லாமே உங்களுடைய ஒத்துழைப்பு. நீங்க இன்னும் கொஞ்சம் நிறைய பேரை சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் அதிகம் இந்த டார்கெட் எல்லாம் ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். இதுல வந்து எனக்கு ஒரு சான்ஸ் ஆர்பிஜில நான் ரெக்வெஸ்ட் பண்ணேன், ரமேஷ் சார் தான் ரெக்வெஸ்ட் பண்ணேன், சார் நீங்க வந்து கொஞ்சம் போட்டோ நம்பரா போட்டோஸ் போட்டோ பண்ணுங்க, கண்டிப்பா நான் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ ஒரு வீடியோ அந்த மாதிரி நான் போட்டுட்டு இதை வந்து எல்லாருக்கும் விழிப்புணர்வு, எங்களுக்கு வந்து இதை பார்க்கணும் இல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மரக்கன்று வளர்த்தணும். மரக்கன்று நடத்தா பொலிட்டிஷியன் சொல்லுவாங்க, இந்த ஒரு வருஷம் நடத்தா 100 மரக்கன்று நடத்தா மறுபடியும் அடுத்த வருஷம் வந்து 100 மரக்கன்று வருவாங்க. நாங்க அப்படி கிடையாது. ஒரு மரம் வச்சோம்னா அதை வந்து மரமா வளர்த்துருவோம், மரக்கன்றை மரமா வளர்த்துருவோம். அதனால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எங்ககிட்ட எல்லா என்னைக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேணாலும் மரக்கன்றை வந்து நாங்க கேட்டோம்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல 6 அடி உயரத்திலிருந்து 8 அடி உயரம் மரக்கன்றை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுப்பாங்க. நீங்க வெளியே போய் வாங்கினீங்கன்னா 300 ரூபாய், ஆனா எங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். உங்களுக்கும் தோட்டத்திலேயோ இல்ல தோட்டமெல்லாம் சும்மா இருந்ததாவோ இல்ல கோயில், காலேஜ், சர்ச்சு, பள்ளிக்கூடம் அந்த மாதிரி எங்கேயாவது மரம் வைக்கிறதா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க எந்த தமிழ்நாட்டில் எந்த காரணம் இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நான் மரம் வாங்கி தரேன். அதே மாதிரி தோட்டத்தை சும்மா விவசாயிகள் விவசாயம் பண்ணி ஒன்றும் வருமானம் பண்ண முடியல. உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி வருமானம் வர மாதிரி டிம்மர் வெரைட்டி எல்லாம் வைக்கணும்னா நாங்க ஃப்ரீ கைடன்ஸ் பண்றோம். எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத பண்ணோம். என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. இதுக்கு இவ்வளவுக்கும் காரணம் இங்க வந்து எங்களுடைய குருமார்கள் இருக்கிறதா. எனக்கு பன்னீர்செல்வம் சார், பார்த்து சார் அப்படியே கெமிஸ்ட்ரியில வந்து சப்ஜெக்ட் ஆரம்பிப்பாங்க. நாங்க வந்து அன்னைக்கு அவங்க அடுத்த கிளாஸ் யாரும் இல்லைன்னா அப்படியே சார் நீங்க என்ன சார் அப்படிம்போம். அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. நான் இன்னைக்கு காலையில 5 மணிக்கே சத்யேஷ் கேட்டேன், நீங்க சார் வரா அப்படின்ட்டு மறுபடியும் வந்து இங்க வந்து இன்ஸ்டியூட் பண்ணிட்டேன் சார் வந்திருக்கிறான்ட்டு. அந்த அளவுக்கு அவர் வந்து எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருப்பாரு. ஒவ்வொருத்தரும் ஹெச்ஓடி ராமதாஸ் சார், ஹெச்ஓடி அப்பா இருந்தாரு, இப்போ வந்து பிரின்சிபால் ஆகியிருக்கிறார். இன்னைக்கு கூட அவர்கிட்ட நான் தான் பேசுவேன். நிறைய பேர்கிட்ட நான் பேசிட்டே இருப்பேன், பன்னீர் சார் பேசுவேன். அந்த மாதிரி அமலா மேடத்துக்கு தான் நான் என்ன பேசுறது இல்லை. ஆனா மேடம் வந்து டெய்லி நீங்க பாத்துக்கிறேன்னு சொன்னதுமே எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையா போச்சு. நீங்க சொன்னது அவ்வளவையும் எங்க மண்ணு மரம் தீர்வு சொல்லுவோம். அவங்க இன்னும் உற்சாகமா வேலை செய்வாங்க. நாங்க வேலை செய்யறது ஒரு சொத்து பேர் தான். நான் சொல்லுவேன், ஒவ்வொரு
நான் வந்து பிஹெச்எல் அடிஷனல் ஜெனரல் மேனேஜரா ஒர்க் பண்ணும்போது ராணிப்பேட்டில் வந்து 1000 பேர் ஷாப்ல ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களோடய காலையில போயிட்டு 4:30 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் படம் நடந்துட்டு மறுபடியும் வந்து 8:30 மணிக்கு அவங்க ஷாப்ல போயிருக்கப்ப நான் சாப்பிடவும் போவேன். சார் என்ன சார் உங்களுக்கு வந்து காலை வலிக்காதா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு உங்களை பார்த்தா வந்து எனக்கு சார் சொல்ற மாதிரி எனர்ஜி அதிகமாயிடும், உங்களை பார்க்க எனர்ஜி அதிகமாகும் அப்படின்னு நான் சொல்றேன். அதுதான் நாம வந்து மனசுல வந்து எந்த ஈஸியும் எந்த வேலையும் ஈஸின்னு நினைச்சிட்டு சொல்லுமா, இஷ்டப்பட்டு செஞ்சா கஷ்டமான வேலையை ஈஸியா போயிடும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எங்க மண்ணு முறை டீம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. நல்ல வகையில எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். உங்களுடைய ஒத்துழைப்போடு நன்றி. எங்களை கூப்பிட்டு இங்க ஆனர் பண்றது பெரிய விஷயம், சந்தோஷம் எல்லாருக்கும். நீங்க செய்யறது ஒரு சின்ன ஒரு பாராட்டு சார். ஏன்னா நிறைய விஷயம் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க, எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 10 லட்சம் 15 லட்சம் மரம் கற்பனை கேட்டால் ஒரு மரம். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் வாழ்றதுக்கு 45 மரம் வேண்டியிருக்காங்க. ஒரு மனிதன் சுவாசிக்கிறதுக்கு 45 மரம் வேண்டியிருக்காங்க. நம்ம வாழ்நாளே 45 மரம் நிறைய பேர் நட்டுறதுங்க. ஸோ ஒரு சரியான நேரத்தில் வேலை எல்லாருமே வாழ்க்கையில் வாய்ப்பு தான். ஒரு தனி மனிதன் 45 மரம் இருக்கு. சாருக்கு ஒரு பெரிய பலத்தை கைத்தருவாங்க. மிகப்பெரிய ஒரு சார் எல்லா டிபார்ட்மெண்ட் நீங்க உங்களுக்கு தேவையான மரக்கட்டெல்லாம் நான் கொடுக்குறேன். எந்த காரணங்களா இருந்தாலும் உங்க இடத்துல சோ எல்லாரும் சேர்ந்துக்கோங்க. 2026 யாரும் நினைக்காதீங்க, 2021 வாங்க. சோ நாங்க கேர்ள்ஸ் தான் கூப்பிடுறோம், யாரும் உமன்ஸ் ஜென்ட்ஸ் கூப்பிடல. சோ இதே வந்து 98 2021 வந்துருங்க. எல்லாரும் வாங்க ப்ளீஸ் வாங்க. சார் எங்களுக்கு சார்பாக ஒரு சிறிய தொகை சார் உங்களோட அடுத்த தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருமே கூப்பிடலாம், எல்லாருமே வாங்க. ரெடிங்களா சார்? ஓகே. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. ஏன் வளர்க்கணும், ஏன் படம் நடக்கணும்? நம்ம வந்து யாரோ வச்ச மரத்துல நாம வந்து பெனிஃபிட் பண்ணிட்டு இருக்கோம். நாம வச்ச மரம் வளர்த்தா தான் சொல்லுவாங்க இது யாரோ வச்ச மரம். அந்த யாரோட நாம தான் சொல்றோம். ஆனா அந்த யாரோட நம்ம கண்டிப்பா இருக்கணும். அதனால உங்க குழந்தைகள் ஒவ்வொருத்தருக்கும் நாங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன சொல்றோம்னா, பர்த்டே, உங்களுடைய பர்த்டே, திருமண நாள், ஏதோ ஒரு நல்ல நாள் வந்தா நீங்க வந்து ராணிப்பேட்டில் வந்து உங்க டீம் இருக்காங்க, நான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், திருச்சியா இருந்தா எங்கன்னு சொல்லுங்க. இல்ல நீங்க வர முடியல கூட பரவாயில்ல, உங்க ஞாபகமா, உங்க குழந்தைகள் ஞாபகமா, உங்க ஞாபகமா, திருமண நாள் ஞாபகமா நாங்க மாறிக்கிறோம். அல்டிமேட்டா நமக்கு வந்து சமுதாயத்துல மரம் வளரணும். அதான். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அனைவருக்கும் மண்ணு மரவின் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இன்னைக்கு நான் காலையில வந்ததுல இருந்து இன்னைக்கு வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்கேன் சார். சதீஷ்க்கு ரொம்ப நன்றி. சதீஷ், சிவா, இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you, sir. I request. ரெடி, கேமரா பாருங்க மேம், கேமரா பாருங்க. நம்ம 98,000 பேர் சார்பா அவங்களுக்கு ஒரு படிப்புக்காக ஒரு சிறிய தொகை வந்து கொடுக்குறோம். ஸோ Thank you, sir. You can please be seated. வெயிட் பண்ணுங்க எல்லாரும், கேமரா பாருங்க. ஓகே ஓகே. Next, group photo. ரெடிங்களா?